அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்துவால நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வாஸ்துவுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை எது அப்படின்னு கேட்டா நீங்க எது சொல்வீங்க சார்? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, லா ஆஃப் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. லா ஆஃப் ஏவியேஷன் தியரி படி ஒரு தேனி பறக்கவே முடியாது. காரணம் அதோட லைட்டான சின்ன இறக்கைகள் அதை விட பல மடங்கு ரொம்ப வெயிட்டான தன் உடம்பை தூக்கிட்டு பறக்கவே முடியாது. அப்போ ஒரு சாதாரண தேனி மனிதன் கண்டுபிடித்த அறிவியலை லா ஆஃப் ஏவியேஷன் தியரியை உடைத்து அது பறக்க முடியுது அப்படின்னு சொன்னா, மனிதன் அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சோர்ந்து இருக்கிறது, நீ நல்லா படிக்க மாட்டேன்னு ஆசிரியர் சொல்லிட்டா நான் சோர்ந்து இருக்கிறது, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்களை பண்ணிட்டு தன்னை ஏமாத்திட்டு ஊரையும் ஏமாத்திட்டு சுத்துறது, இதெல்லாம் தேவையில்லை. ஒரு தேனியால பண்ண முடியும்னா நம்மளாலையும் பண்ண முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வாஸ்துபடி வீடு இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டிடியூடு, சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். மனோபாவம் மாற்றம்ன்றது அதோட தமிழ் அர்த்தம். அப்போ எங்க சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்கோ சேஞ்ச் ஆஃப் தாட் பிறக்கும். சேஞ்ச் ஆஃப் தாட் பிறந்ததுன்னா சேஞ்ச் ஆஃப் ஒர்க் நடக்கும். அப்போ எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஒரு வாஸ்துபடி ஒரு வீடு இருந்ததுன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னா, சேஞ்ச் ஆஃப் தாட் அப்படின்ற விஷயமும் சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட்ன்ற விஷயம் தான் மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஒரு தேனியை வைத்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் எவ்வளவு பெருசம், எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படிங்கறது ரொம்பவே சிறப்பு.